ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஜிடிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதிக இலக்கங்கள் கொண்ட நம்பரை எப்படி டைப் பண்ணுறது, அதோட டபுள் புள்ளிகள் வர்ற எண்களை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மட் செல்ஸ் என்னென்ன வகையான ஃபார்மட்ஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துக்குவோம். பாருங்கள், இது எல்லாமே ஜென்ரல், நம்பர், கரன்சி, இது எல்லாமே ஃபார்மட்ஸ் தான். அது போக மோர் நம்பர் ஃபார்மட்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், கஸ்டம்ஸ் இதை கொடுத்தோம்னா இது எல்லாமே ஃபார்மட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அலைன்மெண்ட்டு, பாயிண்ட்டு, பார்டரு, ஃபில், ப்ரொடக்ஷன், இது எல்லாமே ஒரு செல்லில் இருக்க எல்லாமே ஃபார்மட்ஸ் தான். பொதுவாக எல்லா செல்லுமே ஜென்ரல் ஃபார்மட்ஸ் தான் இருக்கும். நம்ம என்ன டேட்டா என்ட்ரி பண்ணாலும் ஜென்ரலாக தான் இருக்கும். ஜென்ரல் ஃபார்மட்ஸில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்பர்ஸ் டைப் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்பர் டைப் பண்ணோம்னா டிஸ்பிளே ஆகாது. இப்போ பாருங்கள், இது நான் ஒரு 11 இலக்கங்கள் கொண்ட நம்பரை நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இது நமக்கு இப்போ டிஸ்பிளே தெரியும். இதுக்கு அப்படியே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம 12வது ஒரு இலக்கம் சேர்க்கும்போது அது டிஸ்பிளேயில் தெரியாது. பாருங்கள், டிஸ்பிளேயில் தெரியாது. ஆனால் நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது, செல்லுக்குள்ளே டபுள் கிளிக் வச்சு பார்த்தோம்னா நம்ம நம்பர் தெரியும். நம்ம செல்லை விட்டு வெளியே எடுத்து வந்தோம்னா இப்படி தான் தெரியும். ஸோ இதை நம்ம நம்பர் ஃபார்மேட்டில் வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ என்ன செய்யணும்னா, நம்பர் ஃபார்மேட்டில் நம்பர் ஃபார்மேட் கொண்டு வரணும். இந்த ஜென்ரல் இருக்குல்ல, இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நம்பர்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்படி நம்பர் ஓப்பன் ஆகும். இது நமக்கு இந்த டபுள் டெசிமல் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த மறைஞ்சிடும். இப்போ நம்பர் தெரியும். ஓகே, இந்த நம்பர்ஸும் ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் தான் இந்த நம்பர்ஸும் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்பர்ஸ் ரவுண்டட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் 15 இலக்கங்கள் இருக்க மாதிரி நம்பர் டைப் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கப்புறம் நான் 16வது இலக்கம் டைப் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 6ன்ற நம்பரை 16வது இலக்கமாக டைப் பண்ண போகிறேன். பாருங்கள், டைப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரவுண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரவுண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கிட்டத்தட்ட 15-16 இலக்கங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் நம்ம டைப் பண்ணும்போது நம்ம நம்பர் ஃபார்மேட்லையோ இல்லை ஜென்ரலாக டைப் பண்ண முடியாது. நம்பர் ஃபார்மேட் டைப் பண்ணோம் அப்படின்னா இப்படி ரவுண்ட் ஆகிடும். ரவுண்ட் ஆகிடுச்சுன்னா 6ன்றது 0 ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்பர் நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா, இந்த செலக்ட் பண்ணியிருக்கோங்க. டைப் பண்ணுறதுக்கு மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன நம்பர்னாலும் இப்படி நம்ம எவ்வளோ நம்பர்னாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் பார்த்திங்கன்னா செல்லோட லெஃப்ட் சைடு போயிடும். நம்பர்னால் ரைட் சைடு வந்துடும். ஓகேவா? இப்போ ஏன் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இதில் நம்ம ஃபார்முலா ஏதாவது சம் போட்டோம்னா ஒர்க் ஆகாது. நம்பர்லேயோ ஜென்ரலே இருந்தால் மட்டும்தான் சம் ஒர்க் ஆகும். ஆனால் இவ்வளோ லென்த்தான நம்பர் நம்ம நம்பர்ஸ்லேயே ஜென்ரலே வச்சு போடும்போது டிஸ்பிளே ஆகாது. அதனால் நம்ம டெக்ஸ்ட்டில் தான் போட்டாகணும். இப்படி போட்டால் நம்ம என்ன நம்பர் என்ட்ரி பண்ணுறோமோ அந்த நம்பர் அப்படியே டிஸ்பிளேயில் காட்டும். இப்போ நான் இதை திருப்பி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் கன்வெர்ட் பண்ணேன், இந்த செலவு பண்ணி ஒரு சின்ன ஒரு எரர் இது மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கன்வெர்ட் டு நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நான் ஜென்ரலுக்கு போய் பாருங்கள். ஜென்ரல் போன உடனே இங்கே பாருங்கள், ஃபார்மேட் ஜென்ரல் மாறின உடனே இந்த மாதிரி டிஸ்பிளேயில் தெரியல. இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா தெரியும். வெளியில் வந்தால் இப்படி தான் சப்போர்ட் ஆகாது. இப்போ அதை நம்பருக்கு கொண்டு போனோம்னா நம்பர் பாருங்கள் எல்லாமே ரவுண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த 15 வரைக்கும் தான் நம்ம என்ட்ரி பண்ண நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரவுண்டட் ஆகி 0வாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னால் ஒரு 0 சேர்த்துருந்தோம், அந்த 0வும் இல்லை. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் பாட்டு காட்டுறேன். 0 இப்போ என்ட்ரி பண்ணுறேன். அதாவது இந்த நம்பருக்கு முன்னால் 0 போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட்ஸில் இருக்குது. பாருங்கள், அது 0 மறைஞ்சிருச்சு. நம்பர் ஃபார்மேட்ஸில் இருக்குது 0 போட்டோம். பாருங்கள், 0 நிற்கும். ஏன்னா நம்பர் பண்ணும்போது ஒரு முழு நம்பருக்கு முன்னால் 0 இருந்ததுன்னா அது
அதுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லைன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எக்ஸல் ரிமூவ் பண்ணிடுது. ஆனால் நமக்கு வந்து ஒரு லென்த்தான ஒரு டாக்குமெண்ட்டோட நம்பரோ இல்லை ஒரு அதான் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு பாஸ்போர்ட் நம்பரோ இப்படி என்ட்ரி பண்ணும்போது முன்னால் 0 இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய தவறுன்னு பாருங்கள். 0 இருந்து இல்லாமல் போச்சுன்னா தவறாயிரும். ஸோ அந்த மாதிரி நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வச்சு தான் என்ட்ரி பண்ணணும். அடுத்து இப்போது பரப்பளவுலாம் இருக்குது, ஏரியாவெலாம் சொல்லும்போது ஹெக்டேரில் சொல்லுவோம். ஹெக்டேரில் சொன்னோம்னா ஒரு ஹெக்டேர் புள்ளி 34 புள்ளி ஏர்ஸ், அதாவது 34 ஏர்ஸ். ஒரு ஹெக்டேர் 34 ஏர்ஸ் 5 சதுர மீட்டர் இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸலில் டைப் பண்ணோம்னா இதை வச்சு நம்ம ஃபார்முலா எதுவும் பண்ண முடியாது, அதாவது சம் பண்ண முடியாது, ஃபார்முலா எதுவும் போட முடியாது, நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புள்ளி தான் ஏற்றுக்கிறோம், ஒரு புள்ளி தான் வச்சா ஏற்றுக்கிறோம். இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஒரு புள்ளி வச்சுட்டு நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் சீரிஸ் கொடுத்தோம்னா ஃபில் சீரிஸில் பாருங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சீரிஸ் வருஷப்படி மாறிடும். அதுவே இதே நம்பரை இங்கே போட்டுட்டு 1.34.5 இப்படி கொடுத்துட்டு இதை நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஃபில் சீரிஸில் கொடுத்தாலும் ஃபில் சீரிஸ் வராது பாருங்கள், அது சப்போர்ட் ஆகாது. இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சம் கொடுத்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆட்டோ கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சம் ஆயிருக்கும். கவுண்ட் எத்தனை கவுண்டர் 6 கவுண்டர் இருக்குது. சம்மு 23.07 சம் ஆயிடுச்சு. ஆவரேஜ் எல்லாமே வரும். இதை நம்ம ட்ராக் பண்ணோம்னா அந்த மாதிரி எதுவும் காட்டாது, கவுண்ட் மட்டும் தான் காட்டும். எத்தனை செல்லை நம்ம கவுண்ட் இழுத்துட்டு ட்ராக் பண்ணியிருக்கோம் மட்டும் கவுண்ட் மட்டும் தான் காட்டும், சம் எதுவும் காட்டாது. ஏன்னா இதில் டபுள் புள்ளி வச்சுருக்கிறோம், அதனால் எக்ஸலை வந்து அதை வந்து எடுத்துக்காது. இதை வந்து இப்போ சம் போட்டாலும் சம் ஆகும், இதை சம் போட்டிங்கன்னா சம் ஆகாது. பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ணி இப்படி சம் போட்டோம், ஆனால் இது வந்து இந்த ரோவை நம்ம காலத்தை செலக்ட் பண்ணி சம் போட்டால் ரோவை செலக்ட் பண்ணி சம்மாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி சரி, ஆனால் எனக்கு மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி டபுள் புள்ளி வச்சு தான் நான் அதை வந்து நான் இன்சர்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு கஸ்டம் இருக்கும், இல்லை இங்கே கூட போகலாம், இங்கே கஸ்டம்னு இருக்கும். இந்த கஸ்டம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து போகணும். இந்த மாதிரி தான் எனக்கு தேவை அப்படின்னா இப்படி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம 1.345 புள்ளி அடிக்கக்கூடாது. நம்ம புள்ளி அடிக்க தேவையில்லை, வெளியில் வந்தாலே ஆட்டோமேட்டிக் அதுக்கிட்ட புள்ளி சேர்த்து வச்சிடும். பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வச்சு நம்ம புள்ளி அடிக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா இப்போ 2.345 தான் நான் அடிக்கிறேன். ஒரு டாட்டு தான் வச்சேன், 2 டாட் வைக்கல, ஆனால் 2 டாட் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அதில் வந்து ஃபார்மேட் செல்லில் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணாலும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் சீரிஸ் ஃபில் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சம் பண்ணால் கூட சம் ஆகும். பாருங்கள் சம் ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி வரும், சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணும்போது டபுள் டாட் வச்சு நம்ம என்ட்ரி பண்ணவே கூடாது. நம்ம கஸ்டம்ஸில் போயிட்டு நம்ம என்ன மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் அந்த மாதிரி பண்ணோம். அப்படின்னா தான் அது நமக்கு சம்மெல்லாம் போட முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ அவ்வளவுதான். கஸ்டம்ஸு ஃபார்மேட் செல்லில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி இதில் நிறைய குறைகள் நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய நிறைய குறைகளை திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நல்லா தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.